ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் வந்து 7.5 சனி அப்படிங்கிறது வந்து வரும் காலகட்டங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அந்த நபர் வந்து அந்த 7.5 வருட காலங்கள் வந்து கொஞ்சம் மிகுந்த அவதிக்குள்ளாகிட்டே இருப்பார். ஏதோ ஒரு ரூபத்தில் சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயங்களாகவும், காலதேவ கணக்குப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் சரி, கர்மஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் சரி, லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் சரி, இவர் வந்து ஏதோ ரூபத்தில் வந்து ஒரு அல்லலுக்கு உள்ளாகிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரபஞ்ச கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன், அதே சமயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் லாபம், நீங்கள் என்னென்ன லாபத்தை நீங்கள் இந்த பிறப்பதில் வந்து நீங்கள் அடையணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி. இது பிரபஞ்ச கணக்குப்படி அவர் கொடுக்கக்கூடிய கணக்கு. அப்போ இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணப்படி அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ, எந்த ஆதிபத்தியம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் வந்து அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று எந்த ராசியில் இருக்கிறாரோ அது வழியாக தான் உங்களுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கண்டிப்பாக அவர் கொடுத்தே தீர்வார். அது 7.5 சனி காலகட்டங்களில் சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, 7.5 சனி காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து என்னுடைய ராசிக்கு நட்பு, எனக்கு அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரிங்களா? அப்போது சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகப்படி அவர் வந்து உங்களுக்கு என்ன கர்மாவை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அதிலிருந்து ஈஸியாக அது சார்ந்த விஷயங்கள் வந்து வெளியே வர ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா? பொதுவாகவே வந்து கேளுங்க, முதல்ல சனி பகவான் 7.5 சனியாக உள்ளே வர போகிறார் அப்படின்னாலே தேவை இல்லாமல் இருக்கும் நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள் இவங்களால் வந்து உங்களுக்கு தொல்லை ஏற்படுத்துறதுக்கு அவரே வந்து பார்த்திங்கன்னா, மாப்பிள்ள டே நண்பா ஒரு தொழில் செய்யலாண்டா, இந்த மாதிரி ஒரு தொழில் நான் ஒன்று பார்த்தேன், அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, லாபங்கள் நிறையா வருது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு நபரை, ஒரு உறவுகளை உங்களிடம் அவர் அனுப்பி வைப்பார். அந்த அன்பர், அந்த நபர் 7.5 சனி காலகட்டங்களில் அவரை நம்பி நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சு தொழில் மூலமாக நஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நண்பர்கிட்டே அந்த உறவுகிட்டே கேட்கும்போது என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஜிவாஜி படத்தில் அது மாதிரி தான் இருக்கும். என்னங்க அது இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பார்ல, அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்ப்பா, நானும் ஒன்றுமே தான் நம்பி தான் ஒரு தொழிலை செஞ்சேன், நஷ்டமாகி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கைவிரித்து உங்களை வந்து நடுத்தரில் விடுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குவார். அப்போ பொதுவாகவே வந்து 7.5 சனி ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே அவங்க அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய தேவையில்லாத நட்புகளையும் உறவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். தேவையில்லாமல் சொந்த தொழில் செய்கிறேன்னு ஆசைப்படக்கூடாது, அதிலேருந்து முதல் போடணும் அப்படிங்கிறக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் முதல் போடக்கூடாது. 7.5 சனி வரும் காலகட்டங்களில் 7.5 வருஷமும் நீங்கள் அப்படியே இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி இதை காப்பாற்றினா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நகட்டினீங்க அப்படின்னாலே அந்த சனி பகவானால் வந்து உங்களுக்கும் தொல்லை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து தொழில் சம்மந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களை வந்து தொழிலில் வந்து உச்சத்தில் வச்சு பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுவார். ஆனால் உங்கள் கர்மாப்படி அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று உங்கள் ஜாதத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்து அது மூலமாக தொழிலை வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி சனி பகவான் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரனாக நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குவார். அப்போ சொந்த தொழில் அப்படிங்கிறது 7.5 சனி காலகட்டங்களில் ஆகாது. சரி, சில பேர் வந்து பார்த்திங்கன்னாச்சுன்னா தேவையில்லாத உறவுகளோடு ஒட்டி உறவாடிட்டு இருப்பாங்க. அந்த உறவு தான் வேத வாக்கு, அந்த உறவு சொல்கிறது தான் எல்லாம் சரி. அந்த உறவு அப்படிங்கிறது என்ன சொன்னாலும் இவங்க வந்து அதுதான் சரி, அதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிற்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு போய் அவர் உருவாக்குறாரு அப்படின்னாச்சுன்னா, சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தன்மையை நீங்கள் முதல்ல புரிஞ்சிட்டே அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சனி பகவான் அப்படின்னாச்சுன்னா துப்புரவு தொழிலாளின்னு அர்த்தம். குப்பையை கூட்டி வீட்டை விட்டு அள்ளி வெளியே போடும்போது அதை கொண்டு துப்புரவை அள்ளி கொண்டு குப்பை கடங்களை கொண்டு கொட்டுறாங்கல்ல, அந்த தொழிலாளி சம்பந்தப்பட்ட காரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அவரே அதிபதியாக வர்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத குப்பைகள் என்று சொல்லக்கூடிய உறவுகளை, என்னடா உறவுகளை போய் குப்பைகள்னு சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்காதுங்க. அது உங்களுக்கு அந்த 7.5 சனி கடந்து வெளியே வரும்போது தான் அது தெரியும். நான் சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு புரியும். 7.5 சனி காலங்களில் வந்து இந்த தேவையில்லாத உறவுகள் என்று சொல்லக்கூடிய குப்பைகளை உங்களுக்குள்ளே வர வச்சு அவங்க மூலமாக ஒரு பண நெருக்கடியும் ஒரு பொருளாதார நெருக்கடியும் அவர் உருவாக்க வச்சு, ஏன்டா இந்த உறவை நம்பணும் அப்படின்னு சொல்லி பின்னால் வந்து மனசு உடைய செய்வார். இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக நீங்கள் வந்து அனுபவித்து பாருங்கள், அப்போ தெரியும். சரிங்களா? நான் இது மாதிரி சம்பவங்களை நான் கடந்து தான் நான் வந்ததுனால தான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஜாதகம் கற்றுக்கிட்டதே 7.5 சனி காலகட்டங்களில் தான். அப்போ நான் என்னென்ன அனுபவப்பட்டிருப்பேன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தேவையில்லாத உறவுகள்னு சொல்லக்கூடியவங்களை வந்து நீங்கள் உள்ளே வந்து நீங்கள்
ஏழரை சனி வரப்போகுது, உள்ள ஒரு உறவு வருது. தாத்தா வழி உறவு, அப்பா வழி உறவு, அம்மா வழி உறவு, மாமா வழி உறவு, பொண்டாட்டி வழியில் உறவு, மச்சின சார்ந்த வழியில் உள்ளது, இல்லை அப்படி இப்படி நீங்கள் எந்த உறவாக இருந்தால் கூட அதனால் உங்களுக்கு வந்து லாபங்கள் இருக்காது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இந்த தெளிவை நீங்கள் முதல்ல மனசில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சனி பகவான் உள்ள வந்து உங்களுக்கு வந்து 7.5 சனியாக வரும் காலகட்டங்களில் அவர் கொடுக்க நெருக்கடியிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி காலம், இப்போ சில உறவுலாம் பார்த்திங்கன்னா 7.5 சனிக்கு முன்னாலே இருந்து ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. தங்கத்தட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தங்க பஸ்பத்தை தான் உங்களுக்கு ஊட்டுவாங்க. சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாக இருக்கும். அப்படியே பாச பிணைப்பில் பார்த்திங்கன்னா இந்த 2 பாம்பு புனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் பாசத்தை அப்படி புனைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உறவாக இருந்தால் கூட 7.5 சனி வரும் காலகட்டங்களில் அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அவங்களால ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த உறவுகள் உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவு அல்லவே அல்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுனால ஜெயிச்சிடலாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது குப்பையை கூட்டுறதுக்கு உண்டான துப்புரவு தொழிலாளின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு 27 வருஷம் கழித்து உங்கள் வீட்டுக்கு ஒருக்கா உள்ளே வந்து எட்டி பார்க்குறாருன்னா அந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பைகளை அவர் அகற்ற போகிறார் அப்படின்னு அர்த்தம். குப்பைகளை அவர் அகற்றி வெளியே அள்ளி போட போகிறாருன்னு அர்த்தம். அந்த குப்பைகள் அப்படிங்கிறது சனி பகவானை பொறுத்த வகையில் எல்லாருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த நட்பாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இரத்த பந்தமாக இருந்தால் கூட, இரத்த உறவுகளாக இருந்தால் கூட, அப்பா வழி அம்மா வழின்னு எல்லா வழியும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தில் உள்ள எந்தெந்த உறவாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்பு பாராட்டுற உறவாக இருந்தால் கூட அந்த உறவுகள் உங்களுக்கு அந்த 7 சனி காலகட்டங்களில் அவர் உங்களை விட்டு பிரித்து வெளியே அனுப்புகிறாருன்னா அது உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் அந்த உறவுகளால் உங்களுக்கு காலத்துக்கும் நல்ல பலன் கிடையவே கிடையாது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை மட்டுமே வரும் என்பதை அவர் முன்கூட்டியே உங்கள் கர்மாப்படி அவர் அறிஞ்சதுனால தான் அவர் உள்ளே வந்த உடனே முதல்ல அந்த உறவுகள்லாம் அடித்து வெளியே வரட்டுவார், ஓடுறா அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7.5 வருஷம் அந்த உறவு போயிட்டே நினச்சி மனசை போட்டு கசக்கி புழிஞ்சி நீங்கள் சங்கடப்பட்டு அழுது புரண்டு என்னடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணை முழிச்சு தெளிஞ்சு வெளியே பார்க்கும்போது 7 சனி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து இல்லை அந்த 7 சனி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உறவு உள்ளே வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் 27 வருஷம் கழித்து சனி பகவான் 7 சனியாக வருவார்ல, அந்த 27 வருஷத்துக்கு முன்னாலே இடையில அஷ்டம சனியாக கூட 2 வருஷம் வருவார். அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார். ஏன்டா ஒரு தடவை ஒரு தவறு பண்ணாத இந்த உறவு உனக்கு ஆகாதுன்னு நானே உனக்கு அதை அத்து விட்டுட்டு போயிருக்கிறேன், மறுபடியும் நீ உள்ளே கூட்டு வச்சு கும்மாளம் போட்டுட்ருக்கிறியா அப்படின்னு எவ்வளோ பட்டாலும் திறந்த மண்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே உறவால் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார். அப்போது சனி பகவான் 7 சனியாகவோ அஷ்டம சனியாகவோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றாருன்னா அந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி போகிற எந்த உறவாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அஷ்டம சனியோட கணக்கு எடுக்க வேண்டிய 7 சனி கணக்கு எடுத்துக்கோங்க. 7 சனி காலகட்டங்களில் அவர் எந்த உறவு உங்களோட பிரித்து வெளியே அனுப்புகிறாரோ அந்த உறவு கண்டிப்பாக உங்களை காயப்படுத்தும். அந்த உறவுகளை நீங்கள் குப்பையாக தூக்கி நீங்கள் வெளியே போடுவது சிறப்பு. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அந்த குப்பையை நம்ம சனிங்கிற அந்த குப்பைகளை அள்ளி அவரே வெளியே போட்டுட்டு போகும்போது உங்கள் வீடு உங்கள் மனம் எல்லாமே தூய்மையாக இருக்கும் பொழுது அது யோகமாக செயல்படும். சில பேருக்கு 7 சனி அஷ்டம சனி நடக்கும் காலங்களில் சில உறவுகள் வெளியே போகும், சில உறவுகள் உள்ளே வரும். அது உங்கள் ராசி இலக்கணத்திற்கு 5, 9 சம்மந்தப்பட்டு யோகமான நிலையில் இருந்துன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த உதவியை நம்மளுக்கு சரியாக பயன்படுத்த முடியாமல் அந்த நீங்கள் 7 சனி காலங்களில் கஷ்டப்பட போகிறோன்னு நம்ம கஷ்டப்பட போகிறோன்னு தெரிஞ்சு இவனால் தான் இவனுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறக்காகவே சனி பகவான் நகட்டுவார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். 5, 9 சம்மந்தப்பட்டுக்காரா, சனி பகவானே 5ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டுக்கிறாரா, அவரே 5ஆம் அதிபதியாக வர்றாரா, அவர் குருவின் பார்வையில் இருக்கிறாரா, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது பொதுவான ஒரு பலன்கள். சரிங்களா? அப்போது 7 சனி நடக்கும் காலங்களில் நீங்கள் குப்பையை அவர் அள்ளி வெளியே போட்டு போகிறான்னா அந்த குப்பையை நீங்கள் மறுபடியும் அள்ளி வீட்டுக்குள்ளே போடாதுங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுன்னா அதனால் மன வருத்தம், பண கஷ்டம், பொருளாதார இழப்பு, சரிங்களா, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறது ஜாதகராகி நீங்கள் மட்டும்தான். அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ 7 சனி காலங்களில் உங்களை விட்டு விலகி போகிற எந்த பொருளும் எந்த தொழிலும் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கானது அல்ல. அந்த தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உறவு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது தங்க ஊசியாக இருந்தாலும் கூட அதன் கையில் எடுக்காதுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை குத்தி காயப்படுத்தும். இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய அனுபவத்தில் இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் ஆடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த உறவுகளால்
அதாவது 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஏழரை சனியாக வேலை செய்கிற காலங்களில் எந்த உறவுகளால் உங்களுக்கு வந்து மன வருத்தங்களும் பண கஷ்டங்களும் பொருளாதார இழப்புகளும், ஏண்டா இந்த உறவை நம்ம வச்சுக்கிட்டோம், இந்த உறவை நம்ம ஆரம்பத்திலே கழட்டி விட்டுருக்கணுமே, இந்த உறவை நம்ம தேவையில்லாமல் நம்ம புரிஞ்சிக்க தெரியாமல் அந்த உறவை நம்ம அமைச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எந்தெந்த உறவாக வரும் அப்படிங்கிறத அடுத்த ஆடியோவில் அல்லது வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அனுபவப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்துலேருந்து அது 100க்கு 100 சரியாக இருக்கும். இந்தந்த உறவால் நீங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க. அனுபவப்படாதவங்க இது போன்ற உறவுகளில் கவனமாக இருங்க. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.